தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்க ரோஹிணி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நாள் மாட்டி சின்ன பின்னமாகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோஹிணி வந்து பார்வதி கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கிட்டு விஜயா கிட்ட வந்துட்டு, ஆன்ட்டி இந்தாங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு 3 லட்ச ரூபா வந்து பெரட்டிட்டேன், இந்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் கொடுங்க, மீதி 2 லட்ச ரூபா அப்புறம் கொடுத்துக்கலாங்க ஆன்ட்டி அப்படின்னு சொன்னோடனே, என்ன சொல்ற ரோஹிணி, நான் 5 லட்ச ரூபா கேட்டிருந்தான்ல, நீ 3 லட்ச ரூபா தானே கொடுத்துருக்க, அந்த பூ கட்டுறவ கிட்ட நான் போய் எப்படி சொல்றது ரோஹிணி அப்படின்றாங்க. ஆண்டி நீங்க இந்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் கொடுங்க, நீங்க இது கொடுத்தீங்கன்னாவே எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடும், மீதி இருக்க 2 லட்ச ரூபா அப்புறம் கொடுத்துக்கலாம், அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க ஆண்டி, நீங்க ஃபர்ஸ்ட் இதை கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால விஜயாவும் எடுத்துட்டு போயிட்டு முத்துக்கிட்ட, இந்த என்னால முடிஞ்ச அளவுக்கு 3 லட்ச ரூபாய் எடுத்துட்டேன், நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அப்பா எனக்கு ஒரு டவுட், எப்படி அம்மா வந்து 3 லட்ச ரூபா வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க, யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே விஜயா வந்துட்டு, எல்லாம் என்னோட மருமகள் தான், என்னோட மருமகள்னாவே அது ரோஹிணி தானே, அவ தான் அவங்க அங்கிள் கிட்ட பேசி 3 லட்ச ரூபா வந்து அனுப்ப சொல்லி இப்போ என்கிட்ட கொடுத்துருக்கா, அந்த அமௌண்ட் தான் இப்போ நான் அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் வந்து ஷாக் ஆயிடுது. எப்படி ரோஹிணிக்கு மட்டும் நினைச்ச உடனே அவங்க வீட்டுல இருந்து போடுறாங்க அப்படின்ட்டு முத்துக்கு ஒரு டவுட் வந்துருது. அந்த டைம்ல கரெக்டா விஜயாவுக்கு வந்து பார்வதி கால் பண்ணிட்டு, இந்த 2 லட்ச ரூபா வந்து வீட்டில தான் இருக்கு, நான் தான் ஒழுங்கா பார்க்கவே இல்லை, அந்த பணம் வந்து காணாம போகலையா, வீட்டில தான் இருந்திருக்கா, நீ ஒழுங்கா தேடலையா, நான் எத்தனை தடவை சொன்னேன் நீ வீடு ஃபுல்லா தேடுன்னு சொல்லிட்டு, நீ ஒழுங்காவே பார்க்கவே இல்லையா, எப்படி உன்னால இந்த 2 லட்ச ரூபா வந்து அசால்ட்டா வந்து தேட முடிஞ்சதுன்னு தான் தெரியல, நான் வச்ச ரேக்ல இல்லாம அதுக்கும் கீழ் ரேக்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே விஜயா என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.